வணக்கம், நான் உங்கள் சிவா. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூகேயில் Zone 1-7, அதான் லண்டன் சிட்டி மெயினாக. இதுக்குள்ள நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ வீதம் பாசிட்டிவ், எவ்வளோ வீதம் நெகட்டிவ் என்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள், அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மேலும் கருத்துக்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படின்னா தான் நான் இன்னொரு காணொலி உருவாக்குறதுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். லண்டனில் இறங்குறார்கள் நிறைய பேர் சிட்டிஸுக்கு மெயினாக அதிகமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, வாடகை, வீட்டுக்கு கொடுக்குற வாடகை இல்லாட்டி ரூமுக்கு கொடுக்குற வாடகை இதான் ஹையில் இருக்கும் எப்பயுமே லண்டன் சிட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் நார்மலாக அவுட்டரில் 2 bedroom ஹவுஸ் சிம்பிளாக 1100க்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம், வடிவாக எடுத்துடலாம். ஆனால் அதே வீட்டை லண்டன் 1 to 7 ஜோனுக்கு எடுக்க போகிறீங்கன்னா இதை விட டபுள் மடங்காக இருக்கும். 2 bedroom ஃப்ளாட்டே நீங்கள் லண்டன் சிட்டிஸுக்கு எடுப்பீங்களா இருந்தால் 2400-500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. கோஸ்ட் இது ரொம்ப கூட. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோ ஹவுஸோ இது லண்டன் சிட்டி ஜோனுக்கு தான் ரொம்ப கூட. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ரூம் ஓகே, இந்த ஹவுஸில் 3 bedroom இருக்குன்னா நீங்கள் அதில் பிரித்து வச்சுருப்பாங்க, சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் உண்டு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு டபுள் பெட்ரூமும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்ததுன்னா மொத்தம் 3 பேர் தான் இருக்கலாம். இதை விட நீங்கள் கூட ஆட்களை எடுத்து வச்சு இருக்க இயலாது. அதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். அப்போ ஏன்டா அப்படி கவுன்சில்காரன் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த இருக்கிற ஆட்களுக்கும் பிரச்சனை, வீடு கொடுத்த ஆளுக்கும் பிரச்சனை. இப்போ லண்டன் சிட்டிஸுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹவுசஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, ஸ்டூடியோ ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸ்டூடியோ ஃப்ளாட்ஸ் எல்லாம் 1500க்கு மேலே தான் எப்போயுமே உங்களுக்கு கிடைக்கும். 1500க்குள்ளே கிடைக்காது. அதுக்குரிய சந்தர்ப்பம் சரியான குறைவு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வர போகிறீங்களா, பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிறது யாராவது ஒரு ஆளோட ஃபேமிலியோட நீங்கள் லிங்க் ஆகிருக்கிறது. அதான் ரொம்ப நல்ல. ஏனெண்டா இங்கே நீங்கள் தனியாக வீடு எடுத்தோ இல்லாட்டி ஃப்ளாட் எடுத்தோ போவீங்களா இருந்தால் பட்ஜெட் சரியாக கூடிக்கொண்டு போகும். அதை விட்டு சிம்பிளாக ஒரு ஆள் இந்த வீட்டில் ஒரு ரூம் உண்டு, ஹவுஸ் ஷேராக எடுத்திருப்பீங்களா இருந்தால் இலகுவாக கொஞ்சம் காசோட ஒரு வீட்டில் நீங்கள் இருந்தில்லை. இல்லை லண்டன் சிட்டிஸுக்கு நிறைய தமிழ் ஆக்கள் மெயினாக ஹவுஸில் இருக்கிற ரூம் ரெண்ட்டுக்கு விடுவேணும், வித் ஃபுட்டோடையும் நிறைய பேர் ரெண்ட்டுக்கு விடுவேணும். அப்போ அந்த லிவிங் கோஸ்ட் அடுத்தா நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிவிங் கோஸ்ட் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லண்டன் சிட்டிஸுக்கே லிவிங் கோஸ்ட் ஹை. ஏனெண்டா இப்போ ரூம் ரெண்ட்டுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட £500 மேலே வந்துடும். சிம்பிளாக ஒரு ரூம் எடுக்கிறீங்களாண்டா, சாப்பாட்டுக்கு 200, அங்கால நீங்கள் போயிட்டு வர இடங்களுக்கு ஒரு பஸ்ஸோ இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட் அதுக்கு ஒரு 200, மேக்ஸிமம் 200, அவ்வளோதான். எல்லாம் கூட்டு கழித்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வருவீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு உழைக்கிற காசு நெருக்கி பார்த்தோம்னா £1100 தான் வரும். நீங்கள் லண்டன் சிட்டிஸுக்கு இப்படி நார்மலாக பெருசாக கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 1100 தாண்டி 1300-400 முடிச்சிருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வார்னிங்கள் எப்படி சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு முதலாக நல்ல ஃபோன் ஒன்று பண்ணணும்னு ஃபோன் வாங்குவீங்க. ஏதோ ஒரு இதில் 3ஓ இல்லாட்டி O2ஓ ஏதோ ஒரு சிம் நெட்ஒர்க்கில் ஒன்று வாங்குவீங்க. அதுக்கு மாதம் £50 £100 ஏதோ ஒன்று பே பண்ண வேண்டி வரும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பீங்க. அதுக்கு ஒரு 350 500 கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு மேலே அதுக்குள்ளே முடியும் எப்படி 350 to 500, 500 வெப்பம் கடைசி ரேஞ்சு. அதுக்கு பிறகு சாப்பாடு, அதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்தையும் பார்த்தீங்களா உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு 1300-1400 தேவை. நீங்கள் லண்டன் சிட்டிஸுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருந்தீங்களா உழைக்கக்கூடிய காசு 1100. இதுதான் யதார்த்த உண்மை. அவுட்டரில் உண்மையாக என்ன மாதிரின்னா அவுட்டரில் விலை குறையும் ஒப்பீட்டளவில். அதனால் சிட்டிஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க வர போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்றில் உங்களோட நெய்பர்ஸ் இருக்கிற வீட்டாக பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் லோ ரெண்ட்டில் நீங்கள் இருக்கலாம். இங்கே நீங்கள் வீடு தேட போகிறேன் இல்லாட்டி ரூம் தேட போகிறோன்னு வச்சிங்களா சரியான காசு உங்களுக்கு முடியும். இருக்கிற முழு காசையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஏன்னா வீடு கட்டாயம் நீங்கள் இருக்கிறது இங்கே ரோட்டில் எல்லாம் இருக்கலாது. இருக்கிறாங்க இல்லைன்னு இல்லை. ஆனால் படிக்கிறேன்னு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டதுக்குரிய ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். அங்கே இருந்து நான் கஷ்டப்பட்டு இங்கே அப்புறம் இங்கே சீரழிக்கக்கூடாது. ஸோ அதான் இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். வீடுகள் ரொம்ப அவதானமாக நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். இங்கே எடுக்க இங்கே ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. டாப்பிக்கை விட நாங்கள் இங்கே போகிறோம். அது நாங்கள் வேறு சப்ஜெக்டில் கழிச்சு பார்ப்போம் ஸ்கேம்ஸை பற்றி. இப்போ இங்கே அடுத்த விஷயம் என்னென்னா, திருடர்கள் ஜாக்கிரதை என்று தான் லண்டன் சிட்டி முழுக்க போர்டு எழுதி விட்டு வைக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு களவு நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் சிம்பிளாக குரோடியன் பக்கம் போனீங்கன்னா கையில் ஃபோனை கொண்டு போனீங்கன்னா அப்படியே பின்னால் சைக்கிளில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஊழிச்சிலையும் இதே மாதிரி தான். அப்படி அவ்வளோத்துக்கு கடுமையான களவு நடக்கும். மொபைல் ஸ்நாச்சிங், கோல்ட் ஸ்நாச்சிங், செயின் ஸ்நாச்சிங், மற்றது பைக்
நீங்கள் பைசைக்கிள் வச்சுப்பீங்க, ஓகே. ஊரில் இல்லைன்னா நீங்கள் கொண்டு வெளியில் ஷாப்புக்கு முன்னால் விட்டு போவீங்க, கடைக்கு முன்னால் விட்டு போவீங்க. ஆனால் இங்கே கடைக்கு முன்னால் விட்டு போயிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் நிற்காது, சைக்கிள் அடிச்சுட்டு போயிடுவாங்க, அடிச்சுட்டு போய் விற்றுருவாங்க. சைக்கிளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எது இருந்தாலும் அடித்து விற்றுருவாங்க. நாங்கள் தான் முழு அவதானத்தோடு இருக்கணும் லண்டன் சிட்டிஸுக்கு. ஏன்னா களவு வந்து உண்மைக்கும் கூட இங்கே நினைக்கிற மாதிரி ஈஸியாக கடந்து போயிடாது. பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குரிய கோஸ்ட்டு இதுவும் இங்கே ஹையெலாம் முடியும். நீங்கள் வெளியில் அவுட்டரில் படிச்சிங்கன்னா 10,000 11,000க்குள்ளேயே உங்களோட முழு யூனிவர்சிட்டி ஃபீஸையும் கட்டி முடிச்சிடலாம். சிட்டிஸுக்கு எடுப்பீங்களா இருந்தால் 18,000லேருந்து 20,000 வரைக்கும் நீங்கள் அதுக்கே புரிம்பாக பே பண்ண வேண்டி வரும். அது வந்து ஒரு அதிகபட்ச விலை. அப்போ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணுன்னா நீங்கள் லண்டன் ஜோன் 1லேருந்து 7க்கு வர போகிறீங்க. அப்போ நீங்கள் மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து லிவிங் காஸ்ட் ஹை. அடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்க வர போகிறீங்களா அது வேறு ஹையாக இருக்கும். அடுத்து ஜாப்ஸ் வந்து எடுக்கலாம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் தேடி கஷ்டப்பட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். எடுத்தால் ஓகே, பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போகலாம். மொத்தம் நீங்கள் லண்டன் ஜோன் 1 to 7 இருக்க போகிறீங்களாண்டா கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். நான் நிறைய விஷயங்கள் இதில் நான் கதைக்க விரும்பல, நிறைய வந்து கதைக்க இயலாது கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்காக வேண்டி. அப்போ நான் கொஞ்சம் சுருக்கி தான் சொன்னான் இருக்கிற பிரச்சனைகளை. மிச்சம் உங்களோட கையில் முடிவெடுக்கிற தன்மைகள் இருக்குது. நீங்கள் பார்த்து யோசித்து இன்னராக அவுட்ரான்றதை நல்லா கன்சிடர் பண்ணி முடிவெடுத்துட்டு நல்லா ஆராய்ஞ்சிட்டு செஞ்சுவாங்க. இது ஒரு மேலோட்டமான காலனி மட்டும்தான். ஸோ வடிவாக சர்ச் பண்ணி லண்டன் சிட்டி ஜோன் 1 to 7 வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் இருக்குது.